என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருப்ப? உனக்கு அவ்வளவு குளிர் விட்டு போச்சா? மச்சான பார்க்க வர்றதுக்கு எதுக்கு தைரியம் வேணும்? மனசுல மரியாதை இருந்தா போதாதா? டேய், இந்த பேச்செல்லாம் நீ என்கிட்ட பேசாத. என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஓடி போய் என் குடும்பத்தை தலை குனிய வச்சவன் நீ. எங்க குடும்ப கௌரவத்தை தெருவுக்கு கொண்டு வந்தவன் நீ. 30 வருஷம் எங்களை தலை நிமிர விடாம செஞ்சவன் நீ. மச்சா, அதெல்லாம் கடந்த காலம். உன் பசங்களும் வளர்ந்து தோளுக்கு மேல வந்துட்டாங்க, என் பசங்களும் வளர்ந்து தோளுக்கு மேல வந்துட்டாங்க. இன்னுமா அந்த பகை சொல்லிட்டு இருக்க போற? அவ்வளவு சீக்கிரம் அந்த காயம் ஆறாதுடா. உன்னையோ இல்ல அந்த ஓடுகாலியவோ வெட்டி போட்டாதான் என் கோபம் ஆறும். வெட்டினாதான் உங்க கோபம் ஆறும்னா முதல்ல என்ன வெட்டுங்க மச்சா. உங்க முன்னாடிதான் நான் நிக்கிறேன், என்ன வெட்டுங்க. வீட்டுக்குள்ள வெட்ட மாட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? கேளுங்க மாமா. விடுங்கடா. அந்த அருவாள் அந்த பக்கம் போடுங்க. போடுங்க. வேணாம் மாமா. சொல்றத கேளுங்க மாமா. போடுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அருவாள் கீழே போடியா. என்ன அது காட்டு மரணி தரமா நடந்துக்கிறாரு மாமா. ஏய் என்ன அது? மாமா அருவாள் கீழே போடுங்க ப்ளீஸ். ஏங்க வீடு தேடி வந்திருக்காங்க, உட்கார வச்சு பேசாம எதுக்குங்க வெட்டுவன் குத்துவன்னு நிக்கிறீங்க? உட்காந்து பேசினா தீந்து போற பகைய வெட்டி போட்டுதான் தீப்பீங்களா? கொஞ்ச நஞ்ச அவமானமா உண்டாக்குனா இவன். கர்ணன்னா ஊரே பயந்து நிக்கும், கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படி இருந்த ஊரை ஓடி போனவ அண்ணன் தானேன்னு என்ன பார்த்து சிரிக்க வச்ச வேண்டியவன். இவனை சும்மாவே விட மாட்டேன். அப்பா, அதெல்லாம் எந்த காலத்திலயே நடந்ததுப்பா. இன்னும் அதெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. உங்க காலத்துல பிரிஞ்ச சொந்தம் அட்லீஸ்ட் எங்க காலத்திலயாவது ஒன்னா சேரட்டும்பா. நாங்களாவது இந்த பகையெல்லாம் இல்லாம இந்த அருவால தொடமா வாழ்ந்துட்டு போறோம். தயவு செஞ்சு அவங்க முதல்ல என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு பேசுங்கப்பா. கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சதெல்லாம் உங்களோடவே இருக்கட்டும்பா. நாங்களாச்சும் யாரோட சாபமும் இல்லாம வாழ்றோம்பா.